ஜனநாயகன் பட ரிலீஸ் பற்றித்தான் நேற்றிலிருந்து பேச்சுகள் எழுந்துள்ளன. முதலில் ஜனநாயகன் பட பிரச்சனை தெரியாதவர்களுக்காக ஒரு குட்டி பிளாஷ்பேக். வினோத் இயக்கத்தில் விஜயின் கடைசி படமாக உருவான படம் ஜனநாயகன். இந்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டது. இந்த படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்தது சிபிஎஃப்சி தரப்பு. அதனை படக்குழு மாற்றம் செய்த பின்னரும் சான்றிதழ் தருவதில் தாமதம் ஏற்பட நீதிமன்றத்தை நாடியது படக்குழு. அதனை எதிர்த்து சிபிஎஃப்சி தரப்பும் நீதிமன்றத்தில் வாதிட்டது. கடைசியாக படக்குழு தங்கள் வழக்கை வாபஸ் பெற்று படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டது. அதன்படி ரிவைசிங் கமிட்டி சென்ற பின்னரும் சான்றிதழ் வழங்குவது பற்றி எந்த தகவலும் இல்லை. தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ஜனநாயகன் படம் முழுவதும் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியானது. இது தொடர்பாகவும் பல கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பின்னர் தேர்தல் முடிந்து நடிகர் விஜய் முதல்வர் விஜய் ஆகிவிட்டார். ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு மட்டும் எந்த விடிவும் கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில்தான் நேற்றிலிருந்து ஜனநாயகன் வெளியீடு பற்றிய பேச்சுகள் எழுந்திருக்கின்றன. அதன்படி ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்துவிட்டது எனவும் படத்திலிருந்து சில காட்சிகளை நீக்கி வசனங்களை மியூட் செய்ய கூறியுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் தர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை ஏ சான்றிதழ் அளிக்கப்படுமேயானால் விஜயின் கரியரில் முதன்முறையாக ஏ சான்றிதழோடு வெளியாகும் படம் ஜனநாயகன் தான். இந்த மாற்றங்களை செய்த பின்னர் ஓரிரு தினங்களில் சான்றிதழ் கிடைத்துவிடும் என்கிறார்கள். படத்தின் ரிலீஸ் சம்பந்தமாகத்தான் இன்னும் உறுதியான தகவல் எதுவும் முடிவாகவில்லை. ஒரு தரப்பினர் இந்த படத்தை ஜூலை 16ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர உள்ளனர். பெய்டு பிரீமியர் ஜூலை 15ஆம் தேதி இரவு இருக்கும். அதற்காக திரையரங்குகளை தொடர்பு கொண்டு படக்குழு பேசிவிட்டது என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் 16ஆம் தேதி இந்த படம் வர வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் கிறிஸ்டோபர் நோலனின் ஒடிசி படம் ஜூலை 17ஆம் தேதி வெளியாகிறது என்பதால் அது பெரிய அளவில் ஜனநாயகனுக்கான திரைகளை குறைக்கும். எனவே அந்த தேதி சரியாக வராது என்கிறார்கள். எனவே ஜூலை 16 தவிர இன்னும் 3 தேதிகளில் ஜனநாயகன் வர வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். ஜூலை 24 அல்லது ஜூலை 30 ஆகிய 2 தேதிகளில் வந்துவிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறது. அப்படி இல்லை எனில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரலாம் எனவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ சிபிஎஃப்சி சான்றிதழ் கிடைத்தவுடன் அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள் படக்குழுவிடம் இருந்தே அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் தேதி பற்றிய அறிவிப்பு வர உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு படத்தின் புதிய ட்ரெய்லர் கூட வெளியிடப்படலாம் எனவும் சொல்கிறார்கள். இது போக படத்தில் விஜயின் பெயரை தளபதி விஜய்க்கு பதிலாக முதலமைச்சர் விஜய் என்று போட முயற்சி நடக்கிறது எனவும் ஒரு தகவல் உலவுகிறது. இது எந்த அளவு சாத்தியம், முதல்வர் விஜய் இதற்கு சம்மதிப்பாரா என்பது எல்லாம் தெரியவில்லை. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் என போடப்படும் என்றால் முதன்முறையாக திரைப்படத்தில் முதலமைச்சர் என குறிப்பிடப்படும் முதல் நபராக விஜய் தான் இருப்பார். எது எப்படியோ இன்னும் சில வாரங்களில் ஜனநாயகன் வெளியாகிவிடும் என்பது மட்டும் இப்போதைக்கு உறுதி.